ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக வெஜ் சேர்வா தான் செய்ய போகிறோம். தேவையான பொருள் பார்த்துலாம் வாங்க. கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 2 உடச்சி வச்சுருக்கேன், 1/4 கப் அளவுக்கு தேங்காய். இப்போ இது 4த்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். குக்கர் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் அளவுக்கு பட்டை, 1 ஸ்டார், 4-5 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வெந்து மசியணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இங்கே பாருங்கள் மசாலா எப்படி இருக்குன்ட்டு. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 2த்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது 2த்தையும் சேர்த்து ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போ ஒரு வதங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வர கேப்பில் நான் சப்பாத்தி எதனாலும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெடிமேட் பரோட்டா வாங்கி வச்சுருக்கேன். நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம், எப்போனா தான். அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. வீட் பரோட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மைதா பரோட்டா. மைதா ஒன்றே தான் வாங்கியிருந்தோம். இப்போ கல் காஞ்சதுக்கப்புறமா மைதா பரோட்டா போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். கடையில் விற்கிற பரோட்டா மாதிரியே இருக்குங்க. ஆனால் கடையில் கொஞ்சம் லேயராக இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் சைடில் விசில் வந்துட்டுருக்கு. ஆனால் மைதா பரோட்டா சப்பாத்தி மாதிரியே இருக்குது, லேயரே இல்லை. இங்கே பாருங்கள் லேயராகவே இல்லை, சப்பாத்தி மாதிரியே இருக்குது. விசில் ஆஃப் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நீங்கள் தண்ணி ஊற்றுற பொறுத்து தான் இருக்குது. கிரேவி மாதிரி வேணும்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணியாக வேணும், தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனால இப்படி இருக்குது. சூப்பரான வெஜ் சேர்வா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்த்துட்டிங்க. எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பரான வெஜ் சேர்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிச்சு போட்டுட்டு அதை ஊற்றி சாப்பிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஊறிச்சு, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோக்காக சொல்லலை, நிஜமாக சூப்பராக இருக்குது.
இது பரோட்டாக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பரான சைடிஷ். சும்மா சட்னி சாம்பார் சாப்பிட்டு வெறுப்பாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீட் பரோட்டாக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட் பரோட்டா சப்பாத்தி மாதிரியே தாங்க இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய். ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல்